கரூர் விஷயம்தான். இறந்தவங்க எல்லாரும், குழந்தைங்கள, பெரியவங்க, இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இருக்குது மனசு. அவங்க எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல். கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன், அவங்களோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாரும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வரணும், நல்லபடியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அவங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளுக்கே இந்த அளவுக்கு ஆதங்கமாக இருக்குது அப்படின்னா விஜய் அண்ணாக்கெலாம் வந்து எப்படி இருக்கும்? நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஒரு 20% பீப்புள்ஸ்க்கு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அண்ணா வந்து ப்ளேம் பண்ணுறீங்க. நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அவங்க கேட்ட இடம், அவங்களுக்கு இவ்வளோ தூரம் கூடுற கூட்டம் ஒவ்வொரு மாநாட்டிலையும் எவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் ஏன் அந்த இடத்த கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்லவே வரல. விஜயகாந்தை வந்து ஒன்றுமே இல்லாமல் விஜயகாந்த் சாரை வந்து கஷ்டப்படுத்தி அவர் இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் வந்து நம்ம மக்கள் தான். அவருக்கு வந்து நல்லா பேசுவீங்க, அவர்கிட்ட இருந்து வந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கிறீங்க. பட் அவருக்கு ஓட்டு போடாமையே அவர் வந்து இந்த நிலமையில வந்து ஆக்கி விட்டுட்டீங்க. அந்த மாதிரி விஜய் அண்ணாவையும் வந்து ஆக்கிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இந்த தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்கூல் பக்கத்துலலாம் ஒயின் ஷாப் தந்துட்டுருக்காங்க, நிறைய கோயில் பக்கத்துலலாம் வந்து ஒயின் ஷாப் தந்துட்டுருக்காங்க, நிறைய குழந்தைங்களை கற்பழிக்கிறாங்க, பாட்டியை கற்பழிக்கிறாங்க, பாட்டி கழுத்தில் இருக்கிற நகைங்களை திருடுறாங்க. இப்படி ரோட்டில் இப்படி கிராஸ் பண்ண முடியல குழந்தைங்களை வச்சு, அந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக நடிக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அழறா மாதிரிலாம் வந்து நடித்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஈடு கட்டவே முடியாது. ₹1 நடின்னு சொன்னால் ₹1 கோடி நடிக்கிறாங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட் பண்ணுறீங்கல்ல, எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? விஜயகாந்த் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? ஒவ்வொரு ஓட்டும் வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவருக்கும் நீங்கள் ஓட் பண்ணல. இப்போ வந்து ஒரு 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக சேவை செய்யறதுக்காக வரேன்னு சொல்கிற அவரையும் மன சங்கடத்தில் வந்து உருவாக்குறீங்க. அவருக்கு ஒரு மன தைரியத்தை நம்ம தாங்க இந்த டைமில் கொடுக்கணும். கண்டிப்பாக இறந்தவங்க வீட்டில் செம்ம கஷ்டம், அதை விட ஒரு கஷ்டமே வந்து கிடையாது, ஈடு கட்டவே முடியாது. அதே டைமில் இவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம கூட்டின ஒரு மாநாட்டில் இப்படி இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம் நடந்துடுச்சு அப்படின்றது அவரோட மனநிலை நினச்சி பாருங்களேன். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க மாதிரி தானேங்க அவர் இருக்கும். அவர் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருப்பாரு. யார் நடக்கணும்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது திங்க் பண்ணுங்கள். உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் கூட வரலையாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து அவரை ப்ளைம் பண்ணாதீங்க. ஏன்னா அவருக்கு கேட்ட இடம் கொடுக்கல, மைக்கை ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க, கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க. செருப்பெல்லாம் எடுத்து எரிஞ்சிருக்கீங்களா? அந்த செருப்பு எடுத்து எரிஞ்சவன் மட்டும் என் கண்ணில் கிடச்சானா அவ்வளோதான். இல்லை நல்ல அம்மா அப்பா கடா பிறந்த அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்பேன். உன்னெல்லாம் நிலவாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். யாராக இருந்தாலும் ஒரு மனுஷனாக இருந்தால் அவங்க வந்து எப்படி கீழே இருக்கட்டும் மேலே இருக்கட்டும், இல்லை அவங்க பிச்சை கூட எடுக்கட்டுமே, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து மதிக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ இப்படி செருப்பு எடுத்து அவ்வளோ கூட்டத்தில் அடிச்சிருக்கியே, இதெல்லாம் நல்லாவா இருப்பேன். தயவுசெய்து சிஎம் வந்து விஜய் அண்ணா தான். கண்டிப்பாக எங்களோட ஓட்டு உங்களுக்காக தானா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த மாதிரி வந்து மக்கள்லாம் வந்து இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுருந்தான் ஆக்சுவலாக அரசியல் வந்து வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அரசியலே தெரியாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டு போட்டோம்ல, என்னன்னு நினச்சி ஓட்டு போட்டோம்? அந்த ஓட்டு போட்டது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கா? நீங்கள் இந்த விஷயம்லாம் வேணும்னு மனசில் வந்து ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்கள்ல, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் என்ன அனுபவிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, அந்த ஓட்டு போட்டதுலேருந்து என்ன நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? எதனா உங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டது வருதா? இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா? இல்லைனா உங்கள்கிட்டேருந்து வாங்குறாங்க, அது மட்டும்தான். கரண்ட்டு பில் அதிகப்படுத்துறதும், இது அதிகப்படுத்துறதும் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்மளுக்கே வந்து நம்மளோட காசை வந்து இப்போ ஓட்டு போடும்போது கொடுப்பாங்க. அதையும் நிறைய பேர் கை நீட்டி வாங்குவோம். சரியா? நெக்ஸ்ட்டு சிஎம் விஜய் அண்ணா தான். உங்களோட மனசு எந்த அளவுக்கு ஆதங்கப்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் வந்து அதை உணருவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் உங்களை நினச்சாலே எனக்கு. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிற விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ ஆதங்கமாக இருக்கீங்க, நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ண்ணா. நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பக்கம் கண்டிப்பாக நாங்கள் நிற்போம். நீங்கள் எந்த டைம்லையும் உங்களை சாய விட மாட்டோம். எங்களோட ஓட்டு, எங்களோட ஃபேமிலியோட ஓட்டு எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் மட்டும் நிற்கலை அப்படின்னா நான் வந்து ஓட்டே போட மாட்டோம். நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டயாட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு சிஎம். வாங்க, வருவீங்க.